அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தினம்தோறும் திருமறை குர்ஆன் தமிழாக்கத்தையும் தன் விளக்கத்தையும் தொடர்ச்சியாக அறிந்து வருகிறோம். அதிலொன்று சூரத்துல் அஹ்காஃப் 46வது அத்தியாயத்தினுடைய 34வது வசனத்தினுடைய தமிழாக்கத்தையும் தன் விளக்கத்தையும் அறிந்து கொள்வோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ويوم يعرض الذين كفروا على النار أليس هذا بالحق قالوا بلى وربنا قال فذوقوا العذاب بما كنتم تكفرون. இறை மறுப்பாளர்கள் நரகத்தின் முன் கொண்டு வரப்படும் நாளில் இது உண்மை அல்லவா என்று இறைவன் கேட்பான். ஆம், எங்கள் இறைவன் மீது சத்தியமாக என்று கூறுவார்கள். நீங்கள் இதை மறுத்து கொண்டிருந்ததால் வேதனையை அனுபவியுங்கள் என்று அவன் கூறுவான். முந்தைய வசனங்களில் அல்லாஹ்தான் வானங்களையும் பூமியையும் படைத்தான் என்பதை குறிப்பிட்டுவிட்டு, இத்தகைய பிரம்மாண்டமான படைப்புகளை படைத்த பிறகும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு களைப்பு அடைகின்ற அந்த பலவீனம் என்பது கிடையவே கிடையாது என்பதையும் குறிப்பிட்டு, அதே நேரத்துல ஒரு தடவை மனிதர்களை படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு மீண்டும் அவர்கள் மண்ணோடு மண்ணாக மக்கி போனதற்கு பிறகு மீண்டும் எழுப்புவதற்கு அல்லாஹ்விற்கு எல்லா விதமான சக்தியும் ஆற்றலும் இருக்கிறது என்பதை குறிப்பிடுவதற்காக இத்தகைய அழகான தெளிவான ஒரு பதிலை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதாவது, யாரெல்லாம் இந்த உலகத்துல மரணித்த பிறகு மறுபடியும் எழுப்பப்பட மாட்டோம், அதை எப்படி நம்ம மண்ணோட மண்ணாக ஆகிவிட்டதற்கு பிறகு, மண்ணோட மண்ணாக கலந்து விட்டதற்கு பிறகு, நம்முடைய உடல் உறுப்புகள்லாம் சிதைந்து போன பிறகு எப்படி நம்ம மறுபடியும் எழுப்பப்படுவோம், அதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அதற்கப்புறம் விசாரணை எப்படி நடக்கும், அதுக்கப்புறம் சொர்க்கம் நரகம் என்பதை எப்படி, அதெல்லாம் சாத்தியம் இல்லை என்று மறுக்கக்கூடியவர்களுக்கு இத்தகைய ஒரு சிறந்த அழகான ஒரு பதிலை அல்லாஹ் முந்தைய வசனத்துல குறிப்பிட்டான். அத்தகைய மறுப்பிற்குரிய நிலையில வாழ்ந்தவர்கள், அத்தகைய காஃபிர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையை பற்றி தான் இந்த 34வது வசனத்துல அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அந்த இறை மறுப்பாளர்கள் தான் நரகத்தை மறுத்து கொண்டிருந்த, நரகத்தின் வேதனை மறுத்து கொண்டிருந்த, எப்போதெல்லாம் ஒரு தூதர் மூலமாகவோ அல்லது நல்லடியார்கள் மூலமாகவோ அல்லாஹ்வுடைய வசனங்களின் மூலமாகவோ இந்த நரகத்தை பற்றி, நரகத்தினுடைய அதாபுகளை பற்றி, அதுல இருக்கின்ற வேதனைகளை பற்றி அவர்களுக்கு எப்போல்லாம் எச்சரிக்கை செய்யப்படுமோ, அவர்கள் இந்த பூமியில கர்வம் கொண்ட நிலையில மறுத்து கொண்டவர்களாக, பொய்ப்படுத்தியவர்களாக அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அதைத்தான் அல்லாஹ் மறுமை நாள்ல அவர்களுக்கு என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி அவர்களிடத்தில் அல்லாஹ் கேள்வி கேட்பானாம். மறுப்பாளர்களிடையே அந்த நரகத்தை கொண்டு வர செய்து, இது இப்போ உங்களுக்கு உண்மையாக தெரியவில்லையா என்று அல்லாஹ் கேட்பான். அந்த நரகத்தை கண் முன்னாக கொண்டு வந்து நிப்பாட்டி விட்டு, இந்த நரகத்தை தான் நீங்கள் பொய்ப்படுத்தினீர்கள், இந்த நரகம் உங்களுக்கு இப்போ உண்மையா தெரியவில்லையா என்று அல்லாஹ் கேட்பான். அப்போது அந்த நரகத்தை கண்கூடாக பார்த்துவிட்டு அந்த காஃபிர்கள் சொல்வார்கள், பலா, ஏனில்லை, ஆம், இது உண்மைதான், அல்லாஹின் மீது சத்தியமாக, எங்களுடைய இறைவனின் மீது சத்தியமாக இந்த நரகம் என்பது உண்மையானதுதான், சத்தியமானதுதான் என்பதை அவர்கள் குறிப்பிடுவார்கள். அதற்கு அல்லாஹ் பதிலாக குறிப்பிடுவான், நீங்கள் எதை பொய்ப்படுத்தி கொண்டிருந்தீர்களோ, எதை நீங்கள் மறுத்து கொண்டிருந்தீர்களோ, அதுதான் இந்த நரகம், இந்த நரகத்தினுடைய வேதனையை நீங்கள் இப்போது சுவையுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை போடுவான். அப்போது அவர்கள் நரகத்தினுடைய வேதனைகளை சுவைக்க ஆரம்பிப்பார்கள் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக காஃபிர்களுடைய நிலையை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். இதுல இருந்து நாம் பெற வேண்டிய அடிப்படையான பாடம் என்னவென்றால், இந்த உலகத்துல எப்போதெல்லாம் நல்லடியார்கள் மூலமாக, ஒரு தூதரின் மூலமாக அல்லது அல்லாஹ்வுடைய வசனங்களின் மூலமாக நரகத்தை பற்றியும் நரகத்தினுடைய வேதனைகளை பற்றியும் செவியுறும் போது, அதை காதால் நம்ம கேட்கும் போது, அதுல இருந்து சீர்திருத்தம் அடைவதற்குரிய முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். அதுல நாம் பொய்ப்படுத்தி விட்டாலோ அல்லது அதற்கேற்ற செயல்பாடுகள் நம்மிடத்துல இருந்ததென்றால் இத்தகைய நிலைதான் அத்தகைய காஃபிர்களுக்கு ஏற்படும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்துல கடுமையான முறையில் எச்சரிக்கை செய்கின்றான். ஆகையால் நரகத்தை பற்றி நாம் அறிந்திருக்கின்றோம், நரகத்தினுடைய வேதனைகளை பற்றி ஓரளவு நமக்கு தெரிந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து அந்த நரகத்திலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்காக என்னென்ன காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்பதை
அல்லாஹுடைய தூதர் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி தந்திருக்கின்றார்கள். அதுல ஒரு பிரதானமான ஒரு விஷயம்தான் ரசூல்லா அவர்கள் நமக்கு ரத்தின சுருக்கமாக சொல்லி தந்து விட்டார்கள். இத்தப்பும் நார உலவு சித்தி தமரா, ஒரு பேரிச்சம்பளத்தினுடைய துண்டையாவது நீங்கள் தர்மத்தை செய்து உங்களை நீங்களே நரகத்திலிருந்து காத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு சுரலாசர்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி செயல் புகாரி, முஸ்லிம் போன்ற நூட்கள்ல ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறாய். அந்த அடிப்படையில நாம் இத்தகைய நரகத்தினுடைய வேதனைகளை பற்றி அஞ்சக்கூடியவர்களாக, நரகத்தை பற்றி அஞ்சக்கூடியவர்களாக, அதிலிருந்து பாதுகாப்பு அதிகமாக தேடக்கூடியவர்களாக, அதற்கேற்ற செயல்பாடுகள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து அத்தகைய காஃபிர்களுடைய நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவதற்குரிய முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.